ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதே மனம்தான் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், இதே மனம்தான் ரொம்ப சோகமாக சேடாகவும் இருக்கும். அதனால அதே மனதை தான் நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோமா அந்த பக்கம் கொண்டு போகிறோமாங்கிறது பெரும்பாலும் நம்ம கையில் இருக்கு. எப்படி அதை நம்ம பண்ண முடியுங்கிறத நான் சொல்கிறேன். எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்குங்கல்ல, இருக்கணும். எல்லாருமே எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நிச்சயமாக. ஸோ அந்த ஆசை இருக்குன்னா அதை எப்படி நம்ம நிறைவேற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. நான் எப்பவுமே சொல்றதில்லை அந்த மாதிரி பிரச்சனைகளே உங்களுக்கு வராதுன்னு நான் சொன்னதில்லை. கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளேயே போய் மூழ்கி ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்காம பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகி கொஞ்சம் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் டிட்டாச் ஆகி வந்து இது என்ன அப்படின்னு யோசிங்க. பாயிண்ட் நம்பர் 2, இந்த பிரச்சனையே நினச்சிக்கிட்டு இல்லாமல் இதுக்கு தீர்வு என்ன நடந்தால் நமக்கு நல்லா இருக்கும், சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே அந்த பிரச்சனையினுடைய வலி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறைஞ்சிரும். அடுத்தது மனதில் வரக்கூடிய உணர்வுகள், அந்த கோபத்தாபங்கள். இப்போ பிரச்சனை அப்படின்னு வந்தாலே நிறைய கோபத்தாபங்கள், குழப்பங்கள், பயங்கள் இதெல்லாம் மனசில் வரும். அதை மனசுலேருந்து நீக்கிடுங்க. ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் குழம்புன குட்டை மாதிரி தான், மீன் பிடிக்க முடியாது, எதுவும் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ அந்த குழப்பங்கள், பயங்கள், கோபத்தாபங்களை வெளியேற்றிடுங்க. பாயிண்ட் நம்பர் 4, நல்ல விஷயங்கள் இதை மட்டும் உள்ள கொண்டு வாங்க உங்க மனசுக்குள்ள. நீங்க பார்க்குற ஒரு படங்கள் பார்க்கறதோ, டிவி பார்க்கறதோ, பேப்பர் படிக்கிறதோ, சோஷியல் மீடியால பார்க்கறதோ, மற்றவர்களோட டிஸ்கஸ் பண்றதோ, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை பேச ஆரம்பிச்சிங்கன்னா மனம் நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 5வது பாயிண்ட், கொஞ்சம் அடுத்தவர்களுடைய பிரச்சனையை தூர நின்று பாருங்க. அதுலயுமே நீங்க உள்ள போக வேண்டாம். பட் மற்றவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம பிரச்சனை ரொம்ப சின்னதா தெரியும். அப்போ அவங்களுக்கு நம்ம சின்னதா ஏதாவது உதவ முடியுமா, ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், டெய்லி கொஞ்ச நேரம் தியானம் செய்து பாருங்க. மனம் எப்பவுமே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும்.